நம்ம ஆளு. வணக்கம் மைக். வணக்கம். என்ன இந்த பக்கம்? அம்மா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். நீங்க எங்க? நானும் சாப்பிட தான் வந்தேன். சரி சாப்பிட்டே பேசுவோமே. சரி வாங்க. மைக், அது இங்க பாட்டு கொஞ்சம் இருக்குங்க. நம்ம டெடி கிரிஸ் கீதா காரா? என்னது அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பண்றாங்க அதுவா? அவங்கதான். சரி பாதஸ்ரீ கேட்டு பார்ப்போம். ப்ரொமோஷன் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ஆனா எப்போ வருதுன்னு தெரியல. அவங்களே கேட்போம். சரி வாங்க போவோம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் டெடி கிரிஸ் கீதாக்கா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டாங்க. அப்படியே தேடிக்கிட்டு வந்துருவாங்க. தெரிஞ்சும் எல்லாம் கேள்வியும் கேட்குவாங்க. சொல்லுங்கய்யா. அக்கா, இந்த ஃபாதர் டே ஒன்று வருதுல, அது ப்ரொமோஷன் போட்டிருக்கீங்க. ஐயா அது வந்து ஃபாதர் டே, ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினம். ஓ, ஸ்பெல்லிங் மாத்திட்டானுங்களா? சரி சரி, அடாடாடாடா. நான் கேட்கல, ஒருத்தவங்க கூப்பிட்டான். டேய் பையன். சரி உட்காருங்க உட்காருங்க, வந்துட்டீங்க. உட்காருங்க. ஆனா தண்ணிலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். உட்காருங்க. உட்காருங்க. ஓசியில் ஏசி போடலாம்னு நினைச்சேன். ஆக்சுவலி அக்கா, இந்த ஃபாதர்ஸ் டே சொல்றாங்க, அது எப்பக்கா வருது? அக்கா தெரியல போலடா. அதானே, அதெல்லாம் தெரியாது. ஆனா அப்படியே கலாய்ச்சிருங்க சந்தோஷமா. என்ன விஷயம் சொல்லுங்க பாப்போம், கேட்டுக்கிறேன். இந்த மதர்ஸ் டேக்கு ப்ரொமோஷன் பண்ணீங்களா? இந்த ஃபாதர் டேக்கு ப்ரொமோஷன் இல்ல? சொல்லுங்கக்கா. தம்பிங்களா, நான் மறுபடி சொல்றேன், இது வந்து ஃபாதர் டே இல்ல, ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினம். ஓகேங்களா? ஸோ ஐயா நீங்க கேட்ட மாதிரி நிறைய ப்ரொமோஷன் இருக்கு. ஓகேங்களா? ப்ரொமோஷன் வந்து இன்க்ளூடிங் கேக் கொடுப்போம். நம்ம வந்து முக்கியமா சுமேஷ் ஃபுட் மட்டும் தான் டெலிவரி பண்றோம் இந்த தடவை. அது இப்போ நான் வந்து அடுத்த வாரத்துல இருந்து எல்லாமே ஒன்னொன்னா வெளியாக்குவேன். ஸோ நீங்க என்னோட டிக்டாக் பார்த்து தான் வந்தீங்க. இந்த டிக்டாக்லயும் இருக்கும், என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் இருக்கும். என் நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட. சோ அதனால வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எங்க அப்பா அதெல்லாம் பைப்பாரு. வாலெட் ஷர்ட்டுன்றீங்க. எங்க அப்பா பச்சை டின்னு வெள்ளை முடிதான் குடிப்பாரு. உங்க அப்பா? எங்க அப்பா என்ன காசு சிகரெட்டு இந்த மாதிரிதான். இந்த புடிப்பாலாம் வைக்க மாட்டீங்க? அதுவும் இல்லையா? பேசாம நீங்க ஒரு புளிப்பாலை வச்சு சுத்தி அடிக்கிட்டு நெருப்பு கொண்டு வர மாதிரி செஞ்சா? எனக்கு புளிப்பானம்ன்றியா? அந்த புளிப்பானம் என்ன? புளிப்பால் தெரியாதா? அது வாங்கி ஒரு கிரேட்ல பிரிச்சு ஐஸ் கட்டில போட்டு வச்சு சில்லுன்னு குடிச்சோன்னு இருக்கும் பாருங்க ஒரு ருசி. என்ன மச்சான்? எங்க அப்பாக்கும் அதுதான் பிடிக்கும். அதே மாதிரிதான் வச்சு ஊத்தணும், அடிச்சு தோக்கணும், அப்படியே ஊத்தவும் பாருங்க. பொங்கல் ஐயோ அந்த பாட்ட அடிக்கும் பாருங்க. இல்லாம சொல்லிட்டேன் வாசனை. அதுதான்க்கா நானும் சொல்றேன். எங்க அப்பாக்கு அதுதான் வேணும். எப்படி? எங்க அப்பாக்கும் அதுதான் வேணும். அப்பா எவ்வளவு அழகா அப்படி வர்ணிச்சு சொல்லியிருக்கீங்க. சரி, எனவே வந்து நம்ம அப்பானாலே வந்து மதிப்போம், மரியாதை இருக்கும். ஸோ அவர்கிட்ட அப்பானாலே நம்ம பயம் எடுத்துரும். அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து அந்த தண்ணி வாங்கி கொடுக்குறேன், சிகரெட் வாங்கி கொடுக்குறேன், இதை தவிர்த்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம நிறையா வந்து ப்ரொமோஷன் போட்டிருக்கோம். அப்பாவுக்கு நீங்கள் பேக் வாங்கி கொடுக்கலாம், ஷர்ட் வாங்கி கொடுக்கலாம், அப்பாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கலாம், ஏன் அப்பாவுக்கு வந்து கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம். அப்பா ஃபோன் பாய்ப்பார். அப்பாலாம் எப்போ ஃபோன் பாய்ச்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஃபாதர்ஸ் டேன்னு சொல்கிறப்ப நம்ம மதிக்கிற ஒரு நாளாக இருக்கணும். ஸோ மதிங்க. ஸோ அந்த டேல நான் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் இதை செய்ய விருப்பம் இல்லை. நீ சொல்ற மேல பிசினஸ் செய்யலாம், ஆனா எனக்கு இதுல இஷ்டமே இல்லை, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். சாரி, என்கிட்டனா இந்த ஆர்டர்ஸ்னா என்கிட்ட வராதிங்க. இந்த சிகரெட் வச்சு செஞ்சு கொடுங்க, அக்கா தண்ணி வச்சு செஞ்சு கொடுங்க, இது என்கிட்ட இருக்கவே இருக்காது. கீதாஞ்சலிக்கிட்டையும் கிடைக்கிறதுக்கிட்டையும் இது இல்லவே இல்லை. அக்கா கஸ்டமைஸ் வந்து ரைட்டுன்னுவாங்க. நாங்க சொல்றதுதான் நீங்க செய்யணும். காசு கொடுக்கறது நாங்க செய்யறது நீங்க. இப்படி நீங்க பேசுனா எப்படிக்கா பிசினஸ் வருவாங்க? உங்களுக்கு கஷ்டம். கஷ்டம்டா. ஆமாம், நான் பிஸ்னஸ் தான் செய்கிறேன். பட் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு டிசிப்ளின் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ தந்தையர் தினம்னு சொல்கிறப்ப என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் ரொம்ப ஒரு மரியாதைக்குரியமான ஒரு நாள். ஸோ என்கிட்ட இந்த வந்து தண்ணி, சிகரெட் எதுவுமே இருக்காது. அப்பா ரொம்ப ஒரு அன்பானவர். அதே சமயம் நம்ம வந்து அப்பானாலே பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தோட நம்ம எவ்வளோ கிஃப்ட் இருக்குது. ஸோ வர எல்லா என்னோடய பேக்கேஜும் பாருங்கள். இனிமேல் வர பேக்கேஜ் அதில் இருந்து ஒரு சூஸ் பண்ணி நீங்கள் அப்பாவுக்கு கொடுக்கலாம். ஸோ என்கிட்ட தண்ணி இல்லை, நோ சிகரெட், நோட்ற. இல்ல அவங்க எப்படி பேசுனாங்க, அவங்க சொல்றது கரெக்ட் தான்டா. என்ன சொல்ற?